வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 15ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து திருவம்பாவையை நமக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கும் நம் கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும், இந்த மார்கழி திருவிழாவிற்கு வித்திட்ட என் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மல் ஐயா மற்றும் அம்புஜம் அம்மா இருவருக்கும் பாதம் பணிந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, களம் அமைத்துக் கொடுத்த நாயகன் நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், இயக்குனர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் அன்பிற்கினிய சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், எங்கள் துணை தலைவர், பெண்ணிய போராளி, பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 கூட்டு மாவட்ட ஆளுநர், கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் நிலவொளி வேந்தர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 அதன் முதல் துணை ஆளுநர், கருத்து களஞ்சியம் தமிழ் செம்மல் எங்கள் அன்பிற்கினிய முனைவர் கோபால் ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 ஆளுநர் பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர், வாழும் வரலாறு எங்கள் அன்பிற்கினிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் பாதம் பணிந்த வரவேற்பினை சொல்லிக்கொண்டு, நாம் இப்பொழுது மார்கழி பாசுர பாடல் 15ஆம் பாடலுக்குள் பயணிக்கிறோம். ஆண்டாளின் ஆசியோடும் கண்ணனின் திருவருளோடும். எல்லே இளங்கிளி என்னும் உறங்குதியோ, எல்லே இளங்கிளி என்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன், சில்லென்று அழையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடு, வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடலோரெம்பாவாய், வல்லானை மாயனை பாடலோரெம்பாவாய். இது ஒரு அற்புதமான பாடல். இரு சிறுமியருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் போல அமைக்கப்பட்ட இந்த பாடல், உள்ளே படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டிருக்கும் பெண்ணுக்கும், வெளியே பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழிக்கும் இடையே நடக்கக்கூடிய அற்புதமான உரையாடல் போன்ற இந்த காட்சி அமைப்பு. தன்னிடம் இல்லாத ஒரு குற்றத்தை கூட தான் கொண்டுள்ள குற்றமாகவே அடியவர்கள் எடுத்துக்கொள்வார்களாம். அதனை மற்றவர்கள் குறை கூறினால் கூட மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு சாதுவாக இருப்பார்களாம். அதுவே சிறந்த வைணவனின் இலக்கணம். இந்த இடத்துல நான் வைணவன் சைவன் இல்லாம ஒரு அடியாரின் இலக்கணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த தன்மையை உணர்த்தும் விதமாக இந்த குறிப்பிட்ட பாடல் கருதப்படுகிறது. வெளியே உள்ளவர்கள் உள்ளே இருக்கும் சிறுமியை நோக்கி, நீ பேச்சில் பெரிய வல்லமை உடையவள்தான், நாங்கள் அறிவோம் என்று சொல்ல, உள்ளே இருக்கும் பெண், ஆமா ஆமா நீங்க தான் என்னை விட பேச்சில் வல்லவர்கள், நீங்கள் எது சொன்னாலும் ஒத்துக்கொள்கிறேன், இருந்தாலும் நீங்கள் சொல்கின்றபடி நானே பேச்சில் வல்லவளாக இருந்தாலும் அந்த வல்லமையை செயலில் காட்டாத வெளிப்படுத்தாத பெண்ணாகவே இருந்து கொள்கிறேன் அப்படி என்று ஒத்துக்கொள்கிறாளாம். அடக்கமாக தன்னிடம் இல்லாத குற்றத்தையும் இருப்பது போல் ஏற்றுக்கொள்கிறாளாம் அந்த பெண். இந்த பாடலோடு சிறுமிகளை எழுப்பக்கூடிய படலம் முடிவடைகிறது நம் திருப்பாவையில். இப்பொழுது அந்த உரையாடலை பார்ப்போம். இளமை தோற்றத்திலும் இனிமையான பேச்சிலும் கிளிவோன்று இருப்பவளே,
நாங்கள் அனைவரும் உனது வீட்டின் வாசலில் நிற்கின்றோம். நமக்கு முதல் வரியை பாருங்க, ஏலே அப்படின்னு. திருநெல்வேலியில எல்லாம் நாங்க அப்படித்தான் பேசிக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப கூட மச்சி அப்படி எல்லாம் பேசுறோம்ல, இல்ல என்னலே பண்ணிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு வாழே அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குகிறாயா அப்படின்னு. ஏலே இன்னமா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு வாசல்ல நிக்கிற பெண் கேட்கிறாள். உள்ளே இருக்க இவ கிளின்னு அவளை கிண்டலா சொல்றா இல்லையா? போதும் போதும், நீ ஒண்ணு என்ன கிளின்லாம் கிண்டலா கூப்பாடு போட்டு எல்லாம் கூப்பிட வேண்டாம், நான் அப்பவே எந்திரிச்சிட்டேன், வெளியே வரதுக்குத்தான் தயாராகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு வெளியே இருக்க பெண்ணு, ஆமாமா நீ பேச்சுல ரொம்ப வல்லவள் தான், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அது ரொம்ப முன்னாடியே எங்களுக்கு தெரியும் உன்னை பத்தி, முதல்ல எந்திரிச்சு வா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பேசி மட்டும் கிழிக்காத, எந்திரிச்சு வா அப்படிங்கிறாங்க. உள்ள இருக்குவ சொல்றா, ஆமா ஆமா என்ன காட்டிலும் நீங்க தான் பேச்சில் வல்லவர்கள், நான் ஒத்துக்கிறேன். பெண்ணேன்னு சொல்லாம கிளியேன்னு கூப்பிட்டுட்டாங்களாம். அதனால இவளுக்கு அத இவளுக்கு சிடு சிடுன்னு அவங்க சொன்னதா எடுத்துக்கிறா இவ. இருந்தாலும் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேம்மா, எனக்கு உங்களை மாதிரி எல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, நான் இப்ப என்னதான் செய்யணுங்கிற நீ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வெளியே இருக்கிற பெண்ணு, முதல்ல எந்திரி, எழுந்து வெளியில வா, எங்க கூட சேர்ந்துக்கோ, நீ உன்னோட சாமர்த்தியமான பேச்செல்லாம் விட்டுட்டு வேற என்னென்ன குணங்கள்லாம் உள்ள வச்சிருக்கிற, உனக்கு செயல் வல்லமை இருக்கா இல்லையா அப்படின்னு கிண்டலும் கேலியுமா இங்க போய்கிட்டு இருக்கு உரையாட. அவ கடுப்பாயிட்டா உள்ள இருக்கவ. சரி சரி அந்த பேச்செல்லாம் இருக்கட்டும், நோன்புக்கு வரக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா, நம்ம அந்த பேச்சை மாத்துறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்றா. அதுக்கு வெளியே இருக்கிற பெண்கள், எல்லாரும் வந்தாச்சு தாயி, நீ முதல்ல எந்திரிச்சு வா, உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே எண்ணி பாத்துக்க எல்லாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா உனக்கு இதுக்கெல்லாமா நாங்க அசிஸ்டன்ட் வைக்க முடியும் அப்படின்னு கேலியா இவங்க கேக்குறாங்க. முதல்ல எந்திரிச்சு வெளியே நீயே எண்ணி பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு உள்ள இருக்கிற பெண் கேட்கிறா. அப்ப வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்பதான் நம்ம கண்ணன் உள்ள வராரு, வலிமை மிகுந்த குவலாபீடம் அப்படிங்கிற யானையினை கொன்றவனும், சொல்லணும் இல்லையா ஒரு அவதாரத்தை ஒவ்வொரு பாசுரத்திலையும், பகைவர்களின் சிறுக்கினை அவர்களுக்கு இருந்த ஒரு கர்வத்தை அழிக்கும் திறமை படைத்தவனுமான பல மாயச் செயல்களை புரியக்கூடிய நம் கண்ணனின் பெருமைகளை நாம் அனைவரும் பாடலாம், வெளியிலே எழுந்து வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாடலை இரண்டு தரப்பினர் பாடுவது போல் ஒரு உரையாடல் போல அமைக்கப்பட்டது. அவங்க பேரை எதுவுமே சொல்லல பாருங்க, இருந்தாலும் ஒரு இனிமை பட நகைச்சுவையோடு பெண்களுக்கு பேசவும் கத்துத்தரணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இங்க. இதில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் ஒரு கலாய்க்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அப்படி கலாய்க்கும் விதமாக ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் ஆண்டாள். படிக்க படிக்க நமக்கே ஆசையா இருக்கு அந்த பாடல், அப்படியே சர்க்கரை துண்டு போல் இனிக்கிறது அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும். இதோட இந்த தோழியை எழுப்பி முடிக்கிறாங்க. மார்கழி மாதத்துல மகா உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பனிமழை பொழியக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் இசை மழை எங்கும் பொழிவதை நாம் காணலாம். வருடம் முழுக்க பயிற்சி பண்ணுவாங்களாம், நிறைய சாதகங்களை எல்லாம் செய்வாங்களாம். எதுக்குன்னா, இந்த மார்கழி மாத கச்சேரிகள்ல அவங்க பாடுறத ஒரு பெரிய பாக்கியமா இந்த வாய்ப்பாட்டு கலைஞர்களும் சரி, எல்லா ஊர்களிலிருந்தும் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட அதுவும் நம்ம தமிழகத்துல ரொம்ப சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள்லாம் சென்னைக்கு அதுவும் குறிப்பா எல்லா சபாக்களிலும் நடக்குமா. காலை பொழுதில் மார்கழி மாதத்தில் வாசல்ல எல்லார் வீட்டிலும் 2 விளக்குகளை ஏற்றி வைப்பார்களாம். இப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. மார்கழி மாதத்துல அப்படியே இருட்டும் போல சூரியன் சற்று நேரம் கழித்து வருவதால் அதிகாலையிலேயே நாமெல்லாம் குளித்து நீராடி நோம்பிருக்க கிளம்புறோம். அந்த இருளில் நமக்கு வசதியாக இருக்க வேண்டும், வழிப்போக்கர்களுக்கும் வெளிச்சம் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாசலில் விளக்கு ஏற்றி வைப்பதையே நம்ம தமிழர்கள் கடைபிடிச்சிருக்கிறோம். ஆண்கள் பெண்களை போல பஜனை எல்லாம் வீடு வீடா போய் பாடுறது, பெண்கள் ஆண்களை போல அவங்களுடைய அந்த ஆர்டிஸ்டிக்னு சொல்லுவோம்ல, கலைகளில் கோலங்களில் அவங்க திறமைகளை எல்லாம் காட்டுவது, இதெல்லாமே நடக்கக்கூடியது இந்த அற்புதமான மார்கழி திருநாட்களில் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளையும் சரி, இதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி, இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கோலங்கள் போடுவதாலும், அதிகாலையில் எழுந்து நம்ம அப்பாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கக்கூடிய படிப்பும் சரி, செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றியில் தான் முடியும். அதை இப்போ இருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு அதிகாலையில் எழ வேண்டிய முக்கியத்துவத்தை, மார்கழி மாதம் மட்டுமல்ல, நம்ம அழகராஜா ஐயா சொல்றது போல காலையில தொல்காப்பிய சிம்மலப்பாவும் அதை தான் சொல்லுவாங்க, காலையில எழுந்து
நல்லா படிங்க, சீக்கிரமா படுங்க. அது மாதிரி நல்ல நல்ல பழக்கங்களை எல்லாம் நம் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த திருப்பாவை பாடல் 15 உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி, என் பாக்கியம் என்று சொல்லி இதற்கு களம் அமைத்து கொடுத்த நம் நிறுவனர் சத்யா அவர்களையும், துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களையும், இங்கு என்னோடு இணைந்து என் வாய்மொழியை கேட்ட பெரும் ஆளுமை பெருமக்கள் அனைவருக்கும் என் பாதம் பணிந்த வணக்கமும் நன்றியும். தொல்காப்பிய செம்மலப்பா, அழகுராஜா ஐயா, கோபால் ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, அன்பு தோழமை முத்துஞானம் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றி.